தமிழ் பைபிள் ஸ்டடி பாகம் 3ற்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களது முந்தைய பைபிள் ஸ்டடி பாகம் 1லும் பாகம் 2லும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் ஒருவர் என்றும், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவி, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா, அவர் ஒருவர் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். இன்று திருத்துவம் என்ற கள்ள உபதேசத்தில் பிதா தனி கடவுள், குமாரன் தனி கடவுள், பரிசுத்த ஆவி தனி கடவுள், 3 கடவுள்களும் சேர்ந்து ஒரு கடவுள் என்று உபதேசித்து வருகின்றனர். இதற்கு இவர்கள் உதாரணமாய் காண்பிக்கக்கூடிய வார்த்தை எபிரேய வேதாகமத்தில் இருந்து ஏலோஹிம் என்ற வார்த்தையை காண்பித்து, ஏலோஹிம் என்பது பன்மை சொல் என்றும், ஏலோஹிம் என்ற வார்த்தை திருத்துவத்தை குறிக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள். இதை கேட்டு யாரும் ஏமாந்து விட வேண்டாம். இந்த பைபிள் ஸ்டடி 3ஆம் பாகத்தில் ஏலோஹிம் என்றால் திருத்துவமா அல்லது தேவத்துவமா என்பதை எபிரேய வேதாகமத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக திருத்துவ கள்ள உபதேசிகளுக்கு 2 கேள்விகளை வைக்கலாம். முதல் கேள்வி, ஏலோஹிம் என்றால் 3ஆ அல்லது 3க்கும் மேற்பட்டதா? எபிரேய பாஷையில் 3 என்ற எண் ஷெலோஷ் அல்லது ஷெலோஷா என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய எழுத்துக்களில் 3ஆம் எழுத்து கிமேல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3ஆம் எழுத்திற்கு 3ஆம் எண்ணின் மதிப்பை கொடுக்கின்றனர். கிமேல் என்ற எழுத்து ஒட்டகம், லாபம், 3 பண்டிகைகள், 3 படைப்புகள் போன்ற சொற்களை குறிக்கிறது. ஏலோஹிம் என்ற வார்த்தைக்கும் ட்ரினிட்டி என்று அழைக்கப்படும் திருத்துவம் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தமுண்டா? காரணம், திருத்துவம் என்றால் 3 கடவுள்கள் சேர்ந்து ஒரு கடவுள் என்பார்கள். இது முழுக்க முழுக்க கிரேக்க தத்துவம் ஆகும். இந்த கிரேக்க தத்துவம் முதலில் ட்ரிட்டுலியான் என்பவரால் கிறிஸ்துவத்தில் புகுத்தப்பட்ட ஒன்றாகும். இதை எங்கள் முந்தைய காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம். பின்பு கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசன் கிறிஸ்துவை அறிந்த பிறகு கிபி 325ஆம் ஆண்டு கிரேக்க தத்துவமான திருத்துவம் ரோமன் கத்தோலிக்கர்களால் அங்கீகரிக்கப்பட்டு உபதேசமாய் தீர்மானிக்கப்பட்டு நிசையா ஆலோசனை சங்கத்தில் கிறிஸ்துவத்தில் கொண்டு வரப்பட்டது. பின்பு திருத்துவ உபதேச வைராக்கியத்தின் நிமித்தம் சிலுவையில் திருத்துவம், கை செய்கையில் திருத்துவம், திருத்துவ சின்னங்கள், திருத்துவ ஞாயிறு, திருத்துவ பண்டிகை, திரியேக நடனம் போன்ற உபதேசம் ரோமன் கத்தோலிக்கர்கள் வேதத்திற்கு விரோதமாக கொண்டு வந்தனர். அது மாத்திரமல்லாமல் ஆலய ஆராதனையில் நிசைய விசுவாச பிரமாணத்தை வாசித்தே ஆக வேண்டும் என்ற கட்டளை பிறப்பித்ததினால் பாரம்பரியமாக இன்று வரை CSI, லுத்திரன் சபை, ரோமன் கத்தோலிக்க சபை போன்ற சபைகள் நிசைய விசுவாச பிரமாணத்தை இன்றும் வாசித்து வருகின்றனர். இவர்களே ஏலோஹிம் என்ற எபிரேய பன்மை சொல்லுக்கு 3 கடவுள் சேர்ந்து ஒரு கடவுள் என்ற கிரேக்க தத்துவ வியாக்கியானத்தை கொண்டு வந்தனர். ஆனால் யூதர்களுக்கோ புதுமையான இந்த வியாக்கியானத்தை அங்கீகரிக்க மனதில்லை. ஏலோஹிம் என்ற சொல்லை பற்றி எபிரேய வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வாருங்கள் ஆராய்வோம். ஏலோஹிம் என்ற சொல் பன்மை சொல்லாகும். இச்சொல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 31 சமயங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இச்சொல் 2500 முறை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏலோஹிம் என்ற சொல் இஸ்ரவேலின் தேவனை குறிக்கிறது. ஏலோஹிம் என்ற சொல் அஞ்ஞான தெய்வங்களையும் குறிப்பிடுகிறது. ஏலோஹிம் என்ற சொல் தூதர்களை குறிப்பிடுகிறது.
ஏலோகிம் என்ற சொல் நியாயாதிபதிகளை குறிப்பிடுகிறது. எபிரேய வேதாகமத்தில் இருந்து சில வசன ஆதாரங்களை பார்க்கலாம் பாருங்கள். முதலாவது, ஏலோகிம் என்ற சொல் அஞ்ஞான தெய்வங்களை குறிக்கிறது. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Now I know that the Lord is greater than all gods. இங்கு gods என்ற பன்மைச் சொல் எபிரேயத்தில் ஏலோகிம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்ட ஏலோகிம் என்ற வார்த்தை அஞ்ஞான தெய்வங்களை குறிக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் காட்ஸ் என்று அஞ்ஞான தெய்வங்களை மொழிபெயர்க்கும் இந்த சொல் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் சில வசன ஆதாரங்களை பார்ப்போம் வாருங்கள். யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods before me. இங்கு தேவர்கள் என்ற பன்மைச் சொல் ஆங்கிலத்தில் காட்ஸ் என்றும் எபிரேயத்தில் ஏலோகிம் என்றும் அஞ்ஞான தெய்வங்களை குறிக்கிற சொல்லாக காணப்படுகிறது. மேலும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு என்றும் ஆங்கிலத்தில் put away the strange gods among you என்றும் எழுதப்பட்டுள்ளது. இங்கு அந்நிய தெய்வங்கள் என்ற பன்மைச் சொல் ஆங்கிலத்தில் strange gods என்றும் எபிரேயத்தில் ஏலோகிம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஏலோகிம் என்ற சொல் தேவதூதர்களையும் குறிக்கிறது. சில வசன எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Psalms 8:5, For thou hast made him a little lower than the angels and hast crowned him with glory and honor. இங்கு ஏஞ்சல்ஸ் என்ற சொல் எபிரேயத்தில் ஏலோகிம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் 97ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும், யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏலோகிம் என்ற சொல் தேவதூதர்களை குறிக்கிறதாக உள்ளது. ஏஞ்சல்ஸ் என்ற சொல் வேதாகமத்தில் ஏலோகிம் என்றும், சன்ஸ் ஆஃப் காட் என்றும், மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலோகிம் என்ற சொல் அஞ்ஞான தேவர்களையும் தேவதூதர்களையும் குறிக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது ஏலோகிம் என்ற சொல் நியாயாதிபதிகளை குறிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய். Exodus chapter 21 verse 6, Then his master shall bring him unto the judges. இங்கு நியாயாதிபதிகள் என்ற சொல் ஆங்கிலத்தில் ஜட்ஜஸ் என்றும் எபிரேயத்தில் ஏலோகிம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஆங்கிலத்தில் If one man sin against another, the judge shall judge him. இங்கு நியாயாதிபதிகள் என்ற சொல் ஆங்கிலத்தில் ஜட்ஜஸ் என்றும் எபிரேயத்தில் ஏலோகிம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலோகிம் என்ற எபிரேய சொல் அஞ்ஞான தெய்வங்களை குறிப்பிடுகிறது, தேவதூதர்களை குறிப்பிடுகிறது, நியாயாதிபதிகளை குறிப்பிடுகிறது. இப்பொழுது ஏலோகிம் என்ற பன்மைச் சொல்லை பற்றிதான மிக முக்கியமான கேள்வி, ஏலோகிம் என்றால் 3 தெய்வங்கள் சேர்ந்து ஒரு தெய்வம் என்று அழைக்கப்படும் திருத்துவமா, அல்லது ஒரே தேவன் பல தன்மைகளில் வெளிப்பட்ட தேவத்துவமா? தமிழ் பைபிள் ஸ்டடி பாகம் 4 பார்க்கலாம்.
எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.